கைஸ், வெல்கம் டு கண்ணா ஃப்ரீ ஃபயர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை நீங்க பத்திரமா வைக்கணும் தான் பார்ப்பீங்க. இப்போ நீங்க திருட இருக்கான், அவன்கிட்ட போய் இந்தா பத்திரமா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னாவும் அந்த இது பொருள் திருட்டு தான் போகும். அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டும். நான் சொன்ன ஐடியா கொடுக்காதா சொன்ன ஒரு 30 டாப்அப் ஆசைப்பட்டு கொடுத்துக்கிட்டான். இப்போ என்னாச்சு, ரொம்ப ஃபீல் பண்றிய பண்ணு. அவன் என்ன பண்ணா, அவன் ஃப்ரெண்டில் கொடுத்துறான் பாரு. அவன் ஃப்ரெண்டு அவன் அதோட எடுத்துக்கிட்டு போயிட்டான். பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாற்றி கீத்தி. இப்போ வந்து இவங்க சின்ன பையதான் அவன். இப்போ வந்து என்ன பண்ணுறான், என் ஃப்ரெண்டு தானா. இப்போ நான் அவனால் கேட்கவே முடியல. சரி, அதனால பெரிய பிரச்சனை. அவன்கிட்ட கேட்டாலும் அதான் எனக்கு தெரியாதுடா, எனக்கு இதுக்கு அது சம்மந்தம் இல்லைடா. அவன் ஐடி கொடுத்தா திரும்பி அவன்கிட்ட கொடுத்துட்டான். திரும்பி அவன்கிட்ட கொடுத்துட்டான். இவன்கிட்ட கொடுத்த மாதிரி நடிச்சிட்டான். அவன் வந்து பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாற்றிட்டான். இதுதான் ஒரு கதையை. அது எனக்கு என்ன இடையில பேசாமல் இருந்தான். இப்போ வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். காலில் தான் கால் பண்ணான். எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு ஒரு தடவை கால் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஐயோ, எனக்கு நான் என் ஐடி காணாம போனதில்லை. அப்போல்லாம் உட்காந்து அவன் விடைச்சான் பயங்கரமாக. நான் அந்த இதில் ஒரு சில இதில் வச்சு செஞ்சுருப்பேன், கலாச்சிருப்பேன். பாருங்க, வேற லெவலில் இருக்கும். உண்மையிலே சீரியஸாகவே செம்மையாக இருக்கும். ஓகே, அந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? திருடங்களே யாராச்சும் சாவியை கொடுப்பாங்களாடா, அட பைத்தியக்கார இப்போ எல்லாருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுமா? சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டுடா. சரி, ஓகே, போடுற அந்த வீடியோ. தம்பி, இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு என்னாச்சு வாயிடி என்னாச்சுடா? என்னாச்சு? அது நல்லா விளாண்டுட்டு இருந்த. இல்லடா, என் ஃப்ரெண்டு கிட்ட டாப் அப் பண்றதுக்காக கொடுத்தேன்டா. இந்த திருட்டு புண்டா, சாணி புண்டா, அவன் தேவடி அவன் எப்படிதான் எடுத்தானே தெரியலடா. அவன்கிட்ட என்னடா பண்ண முடியும்? ஒரு 30 டாப் அப்புக்காக நீ அவன்கிட்ட போய் கொடுக்குறியடா? இதெல்லாம் ஒரு சுத்த ஒரு சிரிப்பான யாருக்காச்சும் பத்த பெரிய. அதான் நான் கொடுக்காரா சொன்னேன். இடையில என் ஐடியா போயிட்டு தெரியுமில்ல. அதுக்கப்புறம் தான் இப்பதான் ரிகவர் பண்ணி எடுத்தேன். நம்பி கொடுத்தான்டா. அவனெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு நம்பி கொடுத்தான்டா. அவன் தான் அப்படி பண்ணுவானோ. நீ ஏன் என்ன பண்ணிட்ட? சரி விடு. இருக்க டென்ஷன் புண்டே ஆகுதுடா. ஒத்தா விர்லின் எல்லாம் பாரு, ஒத்தா அவன்லாம் நோப்புடா. அவன்லாம் என்ன விடைக்கிறான் பாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. சரி விடு, எதுவும் பண்ணியாது. அவனும் ஒரு ஆள். சரி விடு, மெர்லின் அவனால இன்னொரு ஐடியா கொண்டு வந்துடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐடியா முடிஞ்சா எடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. விடு, நீ ஏன் கஷ்டப்படாத. கடுப்பா இருக்குடா. அவன்கிட்ட போய் கேட்டான். அவன்கிட்ட என்னத்த கேக்குறது சொல்லு, நீனே சொல்லலாம். இந்த முட்டா புண்டேட்ட என்னத்த கேக்குறது? விடு. சரி விடு, எனக்கு காசு குடுறா, அந்த ஐடிக்குள்ள காசை குடுறான்ட்டு அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவனுக்கா தோணுடா இதெல்லாம். நம்ம நண்பனா எல்லாம் இருக்க கூடாதுன்னு அவனுக்கா தோணணும். அதான் அவனுக்கு தோண மாட்டேது. அவன் சரியான திட்டு புண்டியா இருக்கான். சரி, என்னத்த சொல்ல, நான் கொடுக்கலான்னு பார்த்தேன். இதே மாதிரி நல்லவள நான் தப்பிச்சுட்டேன். சரி, ஓகே, நீ இதுக்கு மேலே வச்சு பாத்து. இப்ப நீ அவன்கிட்ட போய் கேட்டியா? என்ன சொல்றான் அவன்? ஐடியா நான் எடுக்கலாங்க, மனசு கஷ்டமா இருக்குடா. சரி, ஓகே. மெர்லின் ஏதாச்சும் வரைக்கிறான்? மெர்லின் புண்டெல்லாம் வரைக்கிறான் பாரு, கட்டு புண்டே ஆகுதுடா. மொத்தம் அவன்லாம் என்ன ப்ளே பண்ணுவான்? இந்த எனிமையா பார்த்தா மெடிக்கிட்டு போடுறான்டா அவன்லாம். சரி விடு, அவன்லாம் தெரியுது. சரி, ஓகே விடு, பாத்துக்கலாம் விடு. சரி, வேற இன்னொரு நோ ஐடி ஓபன் பண்ணலாம்ல? நோ ஐடி ஓபன் பண்ணிட்டான்டா. சரி, இதுல இருந்து கொஞ்சம் இன்னும் விளையாடுவா. அந்த ஐடி எவ்வளவு ஒர்த்தான ஐடி தெரியுமா அது? சரி விடு, லெவல்டா இது. 3000 லைக் வாங்கிருக்கான். இந்த மாதிரி திருட்டு புண்டாதெல்லாம் ஒரு பாடம் கத்துக்கிட்டான்டா இதுல இருந்து. என்ன ஒரு 4000 டாப் அப் பண்ணிருப்பீல? 4000 டாப் அப் பண்ணிருப்பீல? 4000 தாண்டியே டாப் அப் பண்ணிருப்பான்டா. இங்க பேட்டரி எல்லாத்தையும் எல்லா கலெக்ஷனும் வாங்கி வச்சிருந்தியா? ஐயோ, மொத்தம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எடுக்க விட முடியாது, அவன்கிட்ட பேச விட முடியாது. யாராச்சும் ஏரியால வச்சு யாராச்சும் பேசி பாடுறா. அவன்கிட்ட என்னத்த பேசுறது? ஃப்ரெண்டா போயிட்டான். சரி விட்டு தொலைஞ்சு. இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாடம் கத்துக்கிட்டான்டா. இதுல இருந்து எவனையும் நம்ப கூடாதுடா இதுக்கு மேல. சரி, ஓகே விடு. நான் ஒன்னு சொல்றேன். அவனா இப்ப வந்து நான் என் ஐடி காண போறப்ப நீ ஒன்னு சொன்ன தெரியுமா? கத்திய பார்த்தா வெட்டிக்கணும்னு தோணும், கைத்த பார்த்தா தொங்கணும்னு தோணும், விஷத்தை பார்த்தா குடிக்கணும்னு தோணும். சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா கர்ணா, விளையாடாதடா. நான் என்ன பண்றது? சரி விடு, உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. நீ எனக்கு ஏன் நேரம் நான் இந்த நிலைமையில தான் இருந்தேன். அப்ப நீ என்ன எப்படி இந்த நக்கலா பேசுனீல, அதனாலதான் சொன்னேன். சரி, ஓகே, நான் வந்துடும், பாத்துக்கலாம். இல்லன்னா சரி, வேற ஒரு ஐடியா ஏதாச்சும் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. வெறுத்துட்டேன்டா. சரி, நீ இப்ப எங்க இருக்க? வீட்டுலதான் அனுப்பா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. செல்ல பார்த்தாலே. சரி, இப்ப என்ன லெவல் என்ன வேற ஐடி ஓபன் பண்ணிட்டியா? இல்ல வேற ஐடி ஓபன் பண்ணிருக்கான். லெவல் 5 எல்லாம் வரைக்கும் ஏரியால உள்ளவங்க. என்ன நிறைய பேர் வரைக்கிறான்ல. உன்னோட திம்மு திம்முன்னு இருப்பான். அவன்லாம் நீ போட்டு வரைப்ப. அதான் யாரையும் வரைக்காரான்னு சொல்றேன், கேக்குறியா?
நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு வரைச்சா இப்ப என்ன ஆகும் பெரும் ஐடி போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீ திரும்பி பஸ்ல இருந்து விளாடணும். இப்ப நீ ஒண்ணுமே இல்லாத மெர்லிலாம் அவனை வரைப்பான். அவனா நீ எவ்வளவு வட வரைச்ச எவ்வளவு கலகி கலைச்ச அவன். இந்த புண்டாமோனம் அஜித் புண்டாமோனம் தான் இருக்குதுடா, எல்லாருக்கும் இருக்குது. திருட்டு புண்டை அவன் ஐடியா வாங்கும் போதே தெரியும். அவன் இந்த மாரி திருடி விற்கிறான பாரு, அவன்லாம் உருப்படவே மாட்டானோ, சத்தியமா சொல்ற மாதிரி உருப்படவே மாட்டானோ அவன்லாம். சரிப்பா உன்னை பார்த்து எனக்கே பரிதாபமா இருக்கு. சரி ஓகே, நான் எனக்கு என் ஃப்ரெண்டு ஏதாச்சும் கேட்டு பாக்குறேன். ஏதாச்சும் ஒரு ஐடி இருந்தா உனக்கு தர முடிஞ்ச அளவுக்கு தந்து பாக்குறேன். ஏதாச்சும் ஒரு 30 ஐடி 35 அதுல இருந்து நீ கண்டினியூ பண்ணலாமே. நான் உனக்கு என்னன்னு பாக்குறேன். ஓகேவா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். நீ வீட்டுல இருக்க ரொம்ப ஃபீல் பண்ணாத, தெரியுது நீ. எனக்கு அதே நினைப்பாவே இருக்குதுடா, ஐடியா போனா விளாடுறான். அப்புறம் என் ஐடியா இருந்தா நான் என்னால எப்படி இருந்திருப்பேன், அதே நினைப்பாவே இருக்குது எனக்கு. எப்ப எடுத்தான்? எடுத்து எத்தனை நாள் இருக்கும்? அது எடுத்து எப்படியும் ஒரு மாசம் இருக்குதுண்டா. இவ்வளவோ கேட்டு பாத்துறேன், காசு கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்டா அவன்கிட்ட. அப்பயும் அவன் ஒத்துக்கல, நான் எடுக்கலன்ட்டான், அடிச்சு சொல்றான் எடுக்கலன்ட்டு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு? அதே எடுத்துட்டான் கூட. போனை பார்த்தாலே கேம் தான் விளாடணும்னு தோணும், போனை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது. சரி, ரொம்ப எனக்கு எப்பா இடையில என் ஐடியா நானே எடுத்துப்பா செம்ம சந்தோஷப்பட்டேன். நீலாம் அப்பா 4000 ரூபாய்க்கு மேலேயே டாப் பண்ணிருக்க ஏண்டா. சரி விடு, பாத்துக்கலாம் விடு. எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? வேற எப்படி அவன்கிட்ட போய் கேட்கறதா? என்ன கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவானு அவனும். எடுக்கலாம் அதான். இது மேலே யார்ட்டையும் கொடுக்காத ஐடியெல்லாம், ஓகேவா? புரிஞ்சுக்க. அவன் திருட்டு புண்டையா இருக்கான். இதுக்கு மேல எவனையும் நம்ப கூடாதுன்ட்டான், ஒரு பாடம் கத்துக்கிட்டேன் இதுல இருந்து. சரி ஓகே விடு, பாத்துக்கலாம். ஓகே சரி, ஓகே வச்சுட்டா. ஓகேப்பா. சரி ஓகே, பாய்.